எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேத பாடங்கள் என்னவென்றா உபாகமம். இந்த உபாகமம் என்று பெயர் வர காரணம் என்ன? அதன் பிறகு இந்த ஆக்கியோனும் தகவல்களும் வரலாற்றில் இந்த புஸ்தகத்தின் இடத்திற்கான சம்பவங்களும் உபாகமத்திற்கு முன்னாடி நடந்த பிரதான நிகழ்வுகள் குறித்து நாம் இன்று தியானிக்கப்படுகிறோம். இந்த புக்கானது முழுக்க முழுக்க ஒரே நாள் ஒரே 15 நிமிடத்தில் படிக்கக்கூடிய ஒரு முழு புஸ்தகத்தையும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வேத பாடம். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரியான புக்குகளை நீங்க வாங்கி நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவும் அந்த புத்தகத்தோட கதைக்கருவும் உங்களுக்கு எளிமையாக புரியும். நீங்க இலவசமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல்ல நாங்க வாசிக்கிற இந்த வேதாகமத்தையும் இந்த கருப்பொருள்களையும் இந்த சம்பவங்களையும் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டு பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இல்ல உங்களுக்கு புக்காக வேணும்னா ஒரு புக்கு 300 வீதம் பக்கங்களாக வச்சு வாட்ஸ்அப் மூலியமா உங்களுக்கு எடுத்துக்கணும். 66 புத்தகத்தின் விளக்கங்களும் 651 பக்கங்கள் உள்ளடக்கியது. உங்களுக்கு ஒவ்வொரு புத்தகத்தின் விலை 300 அது தனித்தனியாகவும் கொடுக்கறதும் மொத்தமாகும். இப்ப நம்ம நேரடியா வேத பாடத்துக்குள்ள நம்ம செய்யணும். இந்த உபாகமம் என்று அழைக்கப்பட காரணம் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் டாக்குமெண்ட்ரி என்றும் சொல்லானது கிரேக்க மொழி சொல்லான டாக்குமெண்ட், அதாவது டாக்கிட்டரும் இருக்காங்க. ஆங்கிலத்துல எனக்கு அவ்வளவா விரிவாக்கமா வாசிக்க தெரியல. நான் உங்களுக்கு டிஸ்பிளேல இந்த எழுத்தை உங்களுக்கு நான் முன்னாடி இமேஜ் மூலியமா நான் வைக்கிறேன். இது ஆங்கிலத்திலும் கிரேக்க மொழியிலும் ஒரே பெயர் சொன்னா கொஞ்சம் தான் வித்தியாசம் வருது. நான் அதை உங்களுக்கு எழுத்து வடிவில் இமேஜ்ல நான் உங்களுக்கு ரன்னிங்ல டிஸ்பிளேல வரும். இதற்கு இரண்டாம் சட்டம் அல்லது தமிழ் மொழியிலே இரண்டாம் சட்டம் என்றும் மேல் உரைக்கப்பட்ட சட்டம் என்றும் பொருள்படும். இந்த புத்தகம் நினைவு கூறுதலின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேலின் தலைவனாய் இருந்த 120 வயதான மோசையின் பிரியாவிடை செய்திகளின் தொடர் உரைகள் உபாகமத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை எழுதி முடித்தவர்தான் மோசம் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கவில்லை என்பதை நாம் இந்த புத்தகத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். இந்த தோரா அல்லது ஐநூல் இந்த புத்தகத்தோடு சேர்க்கும் பொழுது இது 5வதாக இடம்பெற்ற உபாகமம் புஸ்தகத்தை எழுதிய ஒரு மோசே என்பது பாரம்பரிய நம்பிக்கை. நாம் முதலாவதாக 5 புஸ்தகங்களையும் மோசே எழுதினார் என்றும் இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்றும் இது ஏன் ஐநூல் என்று பொருள்பட்டது என்றும் எல்லாத்தையும் நாம் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியாகமம், எண்ணாகமத்திலே நாம் வரிசையாக வீடியோவாக அப்லோட் செய்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கடைசியாக இந்த உபாகமத்தை குறித்து நாம் பார்க்கும்போது இதுவும் மோசையின் கடைசி புஸ்தகமான ஐநூலில் உபாகமம் தோராவில் சேர்க்கப்பட்டது. இந்த மோசே எழுதினார் என்றே உபாகமத்தில் பல தடவைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. உதாரணம், அதே உபாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலும், உபாகமம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும். புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்களும் பழைய ஏற்பாட்டு எழுத்தாளர்களும் உபாகமத்திலிருந்து மேற்கோள் காட்டியுள்ளனர். இதை மோசையிடமிருந்து வந்ததாகவே அவர்கள் குறிப்பிடுகின்றனர். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும், 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும், எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும், மல்கியா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் சொல்லுகிறது. எழுதப்பட்ட காலமானது கிமு 1407ஆம் ஆண்டு முதல் கிமு 1406ஆம் ஆண்டு வரை. அதிகாரங்கள் 34 அதிகாரங்களும் வசனங்கள் 957 வசனங்களும் இந்த உபாகம புஸ்தகம் உள்ளடக்கியது. வரலாற்றில் இந்த புஸ்தகத்தின் இடம் என்ன என்பதை தியானிப்போம். உபாகமானது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசமாக 40 ஆண்டுகள் அலைந்து திரிந்து முடிவில் எழுதப்பட்டது. உபாகமம் சுமார் 1 மாதத்தின் காலத்தில் சம்பவங்களை கொண்டது. அதாவது 1 மாத கால சம்பவங்களை உள்ளடக்கிய ஒரு புஸ்தகம். இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் கானானிய வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பிற்குள் பிரவேசிப்பதற்கு 40 நாட்களுக்கு முந்தியவை. இந்த வேளையில் இஸ்ரவேலர் யோர்தானின் கிழக்கே மோவாபின் சமவெளியில் எரிகோ பட்டணத்திற்கு எதிரே பாளையம் இறங்கியிருந்தார்கள். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் வாசிக்கிறோம். எகிப்திலிருந்து குழந்தைகளாக புறப்பட்டவர்கள் இப்போது வாலிப வயதுள்ளவர்களாகி வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பை கைப்பற்றி அதிலே குடியேற தயாராக இருந்தார்கள். இந்த உபாகமத்தின் முன்னாக நடந்த இந்த புஸ்தகம் எழுவதற்கு
முன்பாக நடந்த ஒரு பிரதான நிகழ்வுகளை குறித்து நோக்கியாகும். இந்த யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம், அதாவது யாத்ராகமத்திலே 15ஆம் நாள் 1ஆம் மாதம் 1ஆம் வருடம், அதாவது முதலாம் மாதமாகிய நீசான் மாதத்தில், அதாவது மார்ச் ஏப்ரல் 16ஆம் தேதியிலே இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள் என்று ஒரு கணக்கை நாம் எடுத்துக்கொண்டாலும், இது என்னாகும் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும், யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 2-15ஆம் வசனத்திலும், இரண்டாவதாக 1ஆம் நாள் 3ஆம் மாதம் 1ஆம் வருடம், அதாவது 3ஆம் மாதமாகிய சிவான் மாதத்தில், அதாவது மே ஜூன் அப்படின்னு வச்சுக்கிடுங்க, அந்த காலகட்டத்தில் 1ஆம் தேதியிலே இஸ்ரவேலர் சீனாய் வனாந்தரத்தை அடைந்தார்கள் என்பதை யாத்ராகமம் 19 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 1ஆம் நாள் 1ஆம் மாதம் 2ஆம் வருடம். இந்த 2ஆம் வருடத்தில் முதலாம் மாதமாகிய நிசான் மாதத்தில், அதாவது மறுபடியும் மார்ச் ஏப்ரல் அடுத்த வருடம் 2வது வருடத்தின் 1ஆம் தேதியிலே ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்டது. யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த லேவியர் ஆகமம் தேவனாகிய கர்த்தரின் மகிமையானது ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பியதற்கும் ஜனங்கள் வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பை நோக்கி பயணிக்க ஆயத்தமானதற்கும் இடையே 1 மாத இடைவெளியில் நிசான் மாதத்தில் லேவியராகமம் வழங்கப்பட்டது. என்னாகமம் 1ஆம் அதிகாரம் 1 யாத்ராகமம் 40-17 வசனம். இந்த எண்ணாகமம் 1ஆம் நாள் 2ஆம் மாதம் 2ஆம் வருடம். 2ஆம் வருடத்தில் 2ஆம் மாதமாகிய அயார் அல்லது சிவ் மாதத்தில், அதாவது ஏப்ரல் மே 1ஆம் தேதியில ஜனங்கள் தொகையிட்டப்பட்ட போது எண்ணாகமம் ஆரம்பிக்கப்பட்டது. எண்ணாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனம். 20ஆம் நாள் 2ஆம் மாதம் 2ஆம் வருடத்தில் 2ஆம் மாதமாகிய அயர் அல்லது சிவ் மாதத்தில், அதாவது ஏப்ரல் மே மாதத்தில் 20ஆம் தேதியிலே சீனாய் வனாந்தரத்திலிருந்து மேகமானது ஜனங்களை வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பை நோக்கி நடத்தும்படி முன்னாக சென்றது என்பதை எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த கதோஸ் பர்னாவில் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். எண்ணாகமம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும், அதனால் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் தெரிய வேண்டும் என்ற தண்டனை வழங்கப்பட்டது. இது எண்ணாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எண்ணாகமம் 38 ஆண்டுகள் 9 மாதங்களின் சம்பவங்களை உள்ளடக்கியது. இதற்கு ஆதாரமாக எண்ணாகமம் 1:1, உபாகமம் 1:3 இரண்டையுமே ஒப்பிட்டு பார்க்கவும். 1ஆம் நாள் 5ஆம் மாதம் 40ஆம் வருடம். 40ஆம் வருடத்தின் 5ஆம் மாதமாகிய அபி மாதத்தின், அதாவது ஜூலை ஆகஸ்ட்னு வச்சுக்கிறேன், 1ஆம் தேதியிலே ஓர் எனும் மாலையிலே ஆரோன் மரித்தார். எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இந்த உபாகமானது 1ஆம் நாள் 11ஆம் மாதம் 40ஆம் வருடம். 40ஆம் வருடத்தின் 16ஆம் மாதத்திலே சிப் மாதத்தின், அதாவது ஜனவரி பிப்ரவரி 1ஆம் தேதியிலே பயணம் தொடங்கிய 16ஆம் நாளில் யோர்தான் நதியின் கிழக்கில் உபாகமம் ஆரம்பிக்கப்பட்டது. எனக்கு அன்பான, இந்த முந்தின சம்பவங்கள் என்று நாம் என்ன தியானிக்கிறோம்? இந்த புத்தகம் எழுதப்பட்ட நாட்களும் மாதங்களும் நடந்த சம்பவங்களும் அவர்கள் புறப்பட்ட வாக்களிக்கப்பட்ட இடத்திற்கு செல்வதற்குள் அந்த இடைக்கால நடந்த அந்த யாத்ராகமங்கள் விவாதம் நடந்த சம்பவங்களை குறித்து நாம் இதுவரை தியானித்தோம். நாளைக்கு இந்த உபாகமத்தின் பகுதி 2வது பாடம் தொடங்கும் என்பது மகிழ்ச்சியில் தெரிவித்து இன்றைய பாடம் இதோடு முடிவடைகிறது. நாளை உபாகமத்தின் பகுதி 2லிருந்து சந்திப்போம். இந்த புத்தகம் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் நேரடியாக வாட்ஸ்அப் மூலியமாக நான் நம்பர் கொடுக்கிறேன். இது மூலியமா பார்த்து இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இல்லை யூடியூப் மூலமா நீங்க இலவசமாக பெற்றுக்கொள்ள வேண்டியதுன்னா நீங்க இதையே பார்த்து குறிப்பிடுவீங்க. உங்களுக்கு புரியலைன்னா வாட்ஸ்அப் மூலியமா கேளுங்க. உங்களுக்கு கேள்விகளுக்கான விளக்கங்கள் கொடுத்துக்கிறேன். பதில்களும் அங்கேயே கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே விடைபெற்றேன். நன்றி.